துணை முதலமைச்சர் அவர்களை பத்தி நம்ம பார்க்கணும். என்னன்னாக்கா, அவர் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா, ஒரு ரோல் மாடலா நெறைய பேர் எடுத்துக்குவாங்க. ஏன்னா, அவர் வந்து ஒரு துணை முதலமைச்சர். ஒரு சின்ன வயசுல ஒரு துணை முதலமைச்சர். அவர் எப்படி ஆனாருன்றது தெரியும். இருந்தாலுமே ஒரு ரோல் மாடல் அப்படின்றது நெறைய பேர் எடுப்பாங்க. ஒரு இன்ஸ்பிரேஷனா கூட எடுத்துக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா, அவருடைய ஸ்பீச்லாம் பார்க்கும்போது, தப்பு தவறு கூட அவர்லாம் ரோல் மாடலா எடுத்துக்கூடாது அப்படின்ற அளவுக்கு தான் அவருடைய ஸ்பீச் இருக்குது. நம்மளால பார்க்க முடியுது. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரீசென்ட்டா மருத்துவத்துறையில ஒரு அவார்டு குடுக்கறதுக்காக அவங்க போயிருக்காரு போல. அந்த இடத்துல அவருடைய தாய்மாமன் ஒரு டாக்டர் போல, அவர் ராஜமூர்த்தி அவர்கள். அவங்க என்ன மாதிரியான ஒரு ஸ்பீச் குடுக்குறாருனாக்கா, துணை முதல்வர் என்ன மாதிரியான ஒரு ஸ்பீச் குடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நானு, எங்க தாய் மாமன்லாம் ஒண்ணா ஒரே ரூம்ல உட்காந்து படிப்போம். அப்படி படிக்கும்போது அவரு வந்து பயங்கரமா எங்க தாய் மாமன் வந்து சூப்பரா படிப்பாரு. அவரு வந்து டாக்டர் ஆயிட்டாரு. நான் வந்து சுமாரா தான் படிப்பேன். நான் வந்து துணை முதலமைச்சர் ஆயிட்டேன். அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல மேடையில பேசுறாரு. இது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்த குடுக்கும்? மக்கள்கிட்டயும் சரி, மாணவர்கள்ட்டயும் சரி, எந்த மாதிரியான ஒரு தாக்கத்த குடுக்கும்? நல்லா படிக்கலனாக்கா, நல்ல இடத்துக்கு போலாம். நல்லா படிச்சா இந்த மாரி தான் சின்னதா தான் இருக்க முடியும். இப்ப டாக்டர்ன்றது வந்து நம்ம சின்னது இது கிடையாது. ஆனா, முதலமைச்சர ஒப்பிடும்போது என்ன நமக்கு தோணும்? அது வந்து மக்கள்கிட்டயும், இளைஞர்கள்ட்டயும் அவர் விதைக்கிறாரா? அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல. அப்படியே உடனே என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, இங்க படிக்காதவங்கலாம் வந்து முதலமைச்சர் ஆயிருக்காங்களே அப்படின்ற மாரி நெறைய பேர் சொல்லுவாங்க. படிக்காதவங்க வந்து முதலமைச்சர் ஆனது உண்டு. படிக்காதவங்க சாதிப்பாங்க, சாதனை பண்ணுவாங்க. அது எல்லாமே முடியாதுலாம் நம்ம சொல்ல முடியாது. ஆனா, இப்போ படிப்புன்றது வந்து அத்தியாவசியம், இன்றியமையாதது. சாதிக்கிறதுக்கும், சாதனை பண்றதுக்கும் தான் இப்ப படிப்பு தேவைப்படுதான்னு கேட்டா இல்ல. சும்மா நடைமுறை வாழ்வியல வாழறதுக்கே ரொம்ப ரொம்ப படிப்பு இன்றியமையாதா இருக்குது. அதனால இந்த மாரியான ஒரு கருத்து ஒரு மேடையில ஒரு அதுவும் துணை முதலமைச்சரா இருக்கிறவர் வந்து வந்து பேசலாமா? அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? இது மாணவர்கிட்ட வேற மாரியான ஒரு தாக்கத்த உருவாக்குச்சுன்னா என்ன பண்றது?